I'm Archana, an engineering graduate. I'm interested in gardening and bioactivities and also medicinal plants. I'm preparing soup. This is Veppale. This is Veppale bathing soup. இந்த இலைக்கு வந்து வெப்பாலைன்னு பேரு. இந்த வெப்பாலை வச்சு இன்னைக்கு குளியல் சோப்பு நான் தயார் பண்ண போறேன். அதுக்குள்ள சாறு எடுத்து வச்சிருக்கோம். அந்த இலைக்குள்ள சாறு எடுத்து வச்சிருக்கோம். வெப்பாலை இலை சாறு இது. இந்த சாறை கலந்து இப்போ குளியல் சோப்பு தயார் பண்ண போறோம். மூலிகை வெப்பாலை மூலிகை குளியல் சோப்பு. 1 cup sodium hydroxide caustic soda. காஸ்டிக் சோடா. Caustic soda. 1 cup காஸ்டிக் சோடா. 1 cup caustic soda. அதுலேயே 2 cup வந்து வாட்டர் எடுத்துக்கோ. 2 cup வாட்டர். இன்னும் half cup போதும். போதும். இப்போ நல்லா கலக்கணும். இப்போ இது காஸ்டிக் சோடா போட்டு வாட்டர் கலந்தோடனே இது என்ன ஆயிடுச்சு? சோடியம் hydroxide சொல்யூஷன். முகத்தில் படக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. இந்த மாதிரி வெளிப்பக்கமாக தான் நம்ம வந்து கலக்கணும். கிட்ட பார்க்க நீ லேபில் செஞ்சுட்டுல, ஸ்கூல் லேபில் நானும் செஞ்சுட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது +2ல் +1 +2ல் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் தயார் பண்ணுறதுன்னு செஞ்சு பார்த்துருக்கேன் லேபில். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வெளிப்பக்கம் இந்த மாதிரி ஸ்பேஸில் தான், ஓப்பன் ஸ்பேஸில் தான் நம்ம செய்யணும். ஏன்னா அது சூடாக இருக்கும். அது வந்து புகை மாதிரி ஆவி மாதிரி வந்துட்டே இருக்கும். சூடான ஒரு ஆவி வரும். அது நல்லா கலக்கணும். இதில் 6 கப்பு வந்து இந்த கோகனட் ஆயில் கலக்கணும். 6 cup pure coconut oil. நல்லா கலக்கணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா கலக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடும் கோகனட் ஆயில் ரெண்டையும் நல்லா கலக்கணும். இதுக்கு பேர் என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல்ல வந்து நீ படிச்சிருக்கல, சப்பானிஃபிகேஷன். என்னது? இப்போ இதுல வந்து நம்ம வந்து நல்லா கலந்த பிறகு அந்த சோப் மாதிரி அந்த திக்கா வந்திருக்கா, கரெக்டான பதத்துல வந்திருக்கு. இப்போ இந்த வெப்பாலை இருக்குல்ல, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, இந்த வெப்பாலை சாறு அதை எடுத்து அதுல கலக்கணும். சோப் செய்யறது ரொம்ப ஈஸி தானே. நல்லா அந்த மாதிரி கலக்கணும். இப்போ வந்து 1 கப் சோடியம் வந்து காஸ்டிக் சோடா, 2 கப் வாட்டர் நல்லா கலக்கின பிறகு இதை வந்து வெப்பாலை அந்த மூலிகை கலந்துட்டு இப்போ இந்த கப்ல ஊற்றி வைக்கணும். அர்ச்சனா பேப்பர் கப் இது. இப்போ இந்த வெப்பாலை சோப்பு அந்த நல்லா கலக்கிட்டு அந்த மூலிகை சாறை போட்டு கலக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சாச்சு. இது நல்லா திக்காயிடும், கட்டியாயிடும். இதை அப்படியே நம்ம நிழலில் காற்றோட்டமாக நல்லா காய வைக்கணும். காய வச்ச பிறகு இது சோப்பாக ரெடி ஆகிடும். இந்த கப்பில் ஊற்றி வச்சுட்டீங்கன்னா நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி சோப்பு ரெடி ஆகிடும். இது நம்ம ஏற்கனவே இந்த சோப்பெல்லாம் இது தயாராகிடுச்சு. இதெல்லாம் நம்ம நிழல் காற்று காற்றோட்டமாக தோட்டத்தில் போய் காய வைக்கணும். இது ஒரு நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.
தேங்க்யூ.